இவர் அரசாங்க கார்ல தான் போனாரு. இவர் போகும் பொழுது கட்சிக்காரங்க வந்தாங்க, செக்யூரிட்டியா இருந்தாங்க. நீங்க திருப்பி வரும் பொழுது ஏன் உங்களோட பயணித்தவர்கள், நீங்க அமித்ஷாவோட அரை மணி நேரம் பேசிட்டு வர்றீங்கன்னா இருந்து half an hour அவங்க வெளியில வெயிட் பண்ணி பேசி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா போவாங்க. ஏன் நீங்க அவங்கள அனுப்பிச்சு விட்டீங்க? உங்க அரசாங்க வாகனம் ஏன் திருப்பி வந்து உங்களை விட்டுட்டு அனாதையா விட்டுட்டு போச்சு? நீங்க போகையில அரசியல் கட்சி விஷயம் பேசுறதுக்கு போனீங்க, தமிழ்நாட்டு நலன் பேசுறதுக்கு போனீங்க. வரும்போது ஒரு தொழிலதிபர் கார்ல வந்தீங்களே, அது என்ன டீல் பேசுனீங்க? அமித்ஷாவோட ஏதாவது பண டீல் பேசுனீங்களா? இல்ல பணம் நீங்க கொடுத்தீங்களா? அங்கிருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல ஏதாவது தொழில் ரீதியானதுக்கு போனீங்களா? நீங்க வந்து கர்ச்சிப்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு வந்தேன்னா அமித்ஷா உங்களை ஏதாவது அடிச்சு விட்டாரா? கண்ணில் தண்ணி வந்ததா? கதறிட்டு வந்தீங்களா? வேர்த்து கொட்டுதா? அப்ப அமித்ஷா உங்களுக்கு வேர்த்து விறுவிறுக்கிற அளவுக்கு என்ன பேசினாரு? எடப்பாடி பழனிசாமி என்பதை விட பொய் பேசுற பழனிசாமி, பொய்யன் பழனிசாமி அல்லது பொய்யர் பழனிசாமி பொருத்தமா இருக்கும். உங்களை முதலமைச்சராக அவர்கள் பாதுகாக்கிறார்கள், தாங்கி பிடிக்கிறார்கள், ஆதரவளிக்கிறார்கள்ங்கிறதுக்காக நீங்க கொடுத்துட்டீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிமுக கட்சியை, திராவிட கொள்கைகளை, நீங்க சொல்றீங்களே தன்மானம், அந்த தன்மானத்தை எல்லாம் அடகு வச்சுட்டு நீங்க இந்துத்துவ கொள்கைகளுக்குள்ள போயிட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமியை 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக அவர்கள் தாங்கி பிடித்தார்கள் என்கிற விசுவாசத்துக்காக நான் அவர்களுக்கு நிரந்தர அடிமையாகிவிட்டேன், என்றென்றும் நான் அடிமை, விசுவாசமிக்க அடிமை, அமித்ஷா அவர்களை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விவசாயி முதலமைச்சரானா இவ்வளவு சிரமங்களை அப்படியே 2 சொட்டு கண்ணீர் விட்டுருக்கலாமே, நல்லா இருக்கும்ல பாக்குற போது சீன் போடுறதுக்கு. 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் கூட கர்ச்சிப் எடுத்து தொடங்கல. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுகவினுடைய முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விவாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னா வாருங்கள் அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அண்மையில் செங்கோட்டையன் முதல்ல டெல்லி போயிட்டு வந்திருந்தாரு. இப்போ அதை தொடர்ந்து எடப்பாடியும் போயிட்டு அவர் கட்சிப்பெல்லாம் வச்சு மூடிட்டு வந்தாருன்ற விமர்சனம்லாம் இருந்துச்சு. பத்திரிகையாளர் சந்திக்கலன்ற விமர்சனம் இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு. அந்த விளக்கத்தை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்புடைய விளக்கம் சொல்லியிருக்காரு சொல்லுங்களா? நான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு துணை குடியரசுத் தலைவர் அதுக்காக போயிருந்தேன். அதுலேயும் அரசுக்கு சொந்தமான காரில் தான் போனேன். உள்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டேன். இரவு 8 மணிக்கு ஒதுக்கி இருந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட ஒரு தனியாகவே ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அப்புறம் என்னுடைய இந்த எழுச்சி பயணம் குறித்தெல்லாம் கேட்டாரு. அதாவது நான் அரசாங்க காரில் தான் போனேன் இல்லையா? இல்லை, ஆமாம், இதெல்லாம் வாஸ்தவம் ஒத்துக்கிறோம். ஓகே. ஒரு விஐபிக்கு நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் Z+ பாதுகாப்பெல்லாம் மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கு. இந்தியாவில் Z+ பாதுகாப்புல இருக்கிறவங்களுக்கு 8 மணி ஆனா செக்யூரிட்டி எல்லாம் போயிடலாம், 8 மணிக்கு மேல செக்யூரிட்டி எல்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு எங்கேயாவது இருந்தால் எடப்பாடி பழனிசாமி காட்டட்டும். Z+க்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் கூடவே வந்து இருக்கணும். உண்டா இல்லையா? இருக்கு. அப்ப இவர் அரசாங்க கார்ல தான் போனாரு. இவர் போகும் பொழுது கட்சிக்காரங்க வந்தாங்க, போகும் பொழுது செக்யூரிட்டியா இருந்தாங்க. பிரச்சனை அது அல்ல. நீங்க திரும்பி வரும் பொழுது ஏன் உங்களோட பயணித்தவர்கள், நீங்க அமித்ஷாவோட அரை மணி நேரம் பேசிட்டு வர்றீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அனாதை அல்ல. அந்த கட்சிக்காரங்க போப்பா நீ அமித்ஷாவோட பேசிட்டு நாங்க கிளம்புறோம்னு போக மாட்டாங்க. இருந்து half an hour அவங்க வெளியில வெயிட் பண்ணி பேசி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா போவாங்க. ஏன் நீங்க அவங்கள அனுப்பிச்சு விட்டீங்க? உங்க அரசாங்க வாகனம் ஏன் திருப்பி வந்து உங்களை விட்டுட்டு அனாதையா விட்டுட்டு போச்சு? செக்யூரிட்டிங்க Z+ல இருக்கக்கூடிய உங்களை அனாதையா கைய விட்டுட்டு ஏன் வந்து போனாங்க? அதுக்குத்தான் விமர்சனங்கள் ஊடகங்கள்ல வருது. ரைட்டு. நீங்க போகையில அரசியல் கட்சி விஷயம் பேசுறதுக்கு போனீங்க, தமிழ்நாட்டு நலன் பேசுறதுக்கு போனீங்க. வரும்போது ஒரு தொழிலதிபர் கார்ல வந்தீங்களே, அது என்ன டீல் பேசுனீங்க? அமித்ஷாவோட ஏதாவது பண டீல் பேசுனீங்களா? இல்ல பணம் நீங்க கொடுத்தீங்களா? அங்கிருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல ஏதாவது தொழில் ரீதியானதுக்கு போனீங்களா?
இல்ல உங்களுக்கு தொழில் ரீதியா உங்க குடும்பத்துல உறவினர்களுக்கு இருக்கிற தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு போனீங்களா? எதுக்காக ஒரு தொழிலதிபர் கார்ல நீங்க வந்து வர்றீங்க? இதுதான் கேள்வி. அப்படி வருகிற பொழுது எதேச்சியா நீங்க வந்து கர்ச்சிப்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு வந்தேன்னா அமித்ஷா உங்களை தான் அடிச்சு விட்டாரா? கண்ணில் தண்ணி வந்ததா? கதறிட்டு வந்தீங்களா? கர்ச்சிப் எப்போ இது பண்ணுவாங்க? முகத்தை துடைக்கிறதுக்காக. ஆமா, டெல்லியில இப்ப அக்டோபர் மாசம் செப்டம்பர் மாசம் குளிர் ஆரம்பிக்க போகுது. அதுல ஒண்ணும் வேர்த்து கொட்டுதா? அப்ப அமித்ஷா உங்களுக்கு வேர்த்து விறுவிறுக்கிற அளவுக்கு என்ன பேசினாரு? அமித்ஷா ரூம்ல ஏசி இருந்திருக்கும்ல? இருந்திருக்கும் கண்டிப்பா. ஆமா, அப்ப வேர்த்து விறுவிறுத்து போற அளவுக்கு அமித்ஷா உங்களுக்கு வேர்த்து கொட்டுற அளவுக்கு அமித்ஷா உங்களை என்ன அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதுதான் கேள்வி. நீங்க திருப்பி வரும் பொழுது நடந்தத அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அமித்ஷா வந்து எடப்பாடி எதிர்பார்த்தது மாதிரி அவர் பேசல, இல்ல எடப்பாடி தெரியல. நான் என்னுடைய கேள்வி எடப்பாடி பழனிசாமி இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதுதான். அதுக்கு மேல நீங்க ஊடகத்துல என்ன நினைக்கிறீங்களோ அது போட்டுக்கோங்க. இல்ல அவரே ஊடகங்களை தான் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க உங்களுக்கு அவருக்கு உண்டான பிரச்சனை அது. ஓகே ரைட். இது போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்தாரு. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாரு? தினகரன் வந்து அம்மா நீக்கப்பட்டவர். ஆமா, 10 ஆண்டு காலம். அதனால திருப்பி என்னால சேர்த்த முடியாதுங்கிறாரு. சரியா? சசிகலா வந்து அம்மா நீக்கத்தை ரத்து பண்ணிட்டாங்கல்ல. ஓபிஎஸ் வந்து அம்மாவால நீக்கப்படலை இல்ல. ஆமா, அம்மாவால. என்னுடைய நீக்கம் இவர் எல்லா பக்கம் இதே கதை விட்டாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி என்பதை விட பொய் பேசுற பழனிசாமி, பொய்யன் பழனிசாமி அல்லது பொய்யர் பழனிசாமி பொருத்தமா இருக்கும். இதுவரை நேத்து ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன், எத்தனை இடத்துல பொய் பேசியிருக்கார், எதுக்கெல்லாம் பொய் பேசியிருக்கார் அப்படிங்கறது ஆதாரபூர்வமா சொல்லியிருக்கேன். எனக்கு இவர் என்ன சொன்னாரு? அம்மாவால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அப்படின்னாரு. அது வழக்கு தொடுத்தேன். இது மாதிரி பொய்யான தகவல் சொல்றாரு. சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு 3 வாய்ப்பு கொடுத்தது, ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு. கொடுக்கல. ட்ரையல் கோர்ட்ல அவர் மேல கிரிமினல் குற்ற வழக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன சொல்றாரு? நான் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்குல அது மாதிரி நான் சொல்லியிருந்தேன், கோர்ட்ல நான் சொன்னதுக்கு வந்து என் மேல இப்படி கேஸ் போட்டாரு, அநியாயமா இருக்குதுன்னு சொன்னாரே ஒழிய இல்லைங்க இவர் அம்மா நீக்கினது உண்மைங்கன்னு சொல்லல. ஆதாரத்தை அவர் இன்னும் ஒண்ணு. அதே போல டெல்லியில எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆர்பிட்ரேஷன் நடந்தது. அதுல இவர் சார்பா சிவி சண்முகம் அஃபிடவிட், அதாவது எழுத்துப்பூர்வமா தாக்கல் செய்யறாரு. கேசி பழனிசாமி அம்மாவால் நீக்கப்படலன்னு. சரி, நான் அம்மாவால் நீக்கப்படல. அப்ப ஏன் நீங்க ரைட் பாஜகவை வந்து கூட்டணியை நான் அன்னைக்கு எதிர்த்து பேசுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் தானே கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்க, பாஜக விமர்சனம் செஞ்சீங்க. அடுத்து தலைமைச் செயலகத்துல என்ன கட்சியில சேர்த்து விட்டேன்னு சொல்லிட்டுல வர சொன்னீங்க. அப்புறம் ஏன் நான் சொன்னான்னு சொல்லி கேட்டீங்க. அப்ப ஏன் என்னுடைய நீக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் நீங்க ரத்து செய்யாம இருக்கிறீங்க? சரி, இதெல்லாம் போகுதுங்க. அப்ப அம்மாவுக்கு எதிரி உங்களுக்கு எதிரி அப்படியே வச்சுப்போம். இந்த அம்மாவை எதிர்த்து ஆர்கே நகர்ல ஒரு அம்மா போட்டிக்கிட்டாங்களே திமுகல இருந்து, அந்த அம்மா அதிமுக உறுப்பினரே இல்லாத போது போன நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு திருநெல்வேலியில சீட்டு கொடுத்தீங்களேப்பா. ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து ஆர்கே நகர்ல போட்டியிட்டவங்களை அது வரைக்கும் அவங்க கட்சியில உறுப்பினரே இல்லை, தேர்தல் அறிவிக்கிற பொழுது அவங்க கணவரோட வந்து சேர்றாங்க. நீங்க உடனே வந்து அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிமுக கட்சியில இரட்டைலை சின்னத்துல போட்டியிடுவதற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களே, அது அம்மாவுக்கு நீங்க செய்யற துரோகம் இல்லையா? இந்த நாமக்கல்ல தமிழ்மணின்னு ஒருத்தருக்கு இப்போ நீங்க சீட்டு கொடுத்தீங்களே போன முறை அதிமுகவில் நாடாளுமன்ற தேர்தலில், தினகரனோட சேர்த்து அம்மா ராவணனோட சேர்த்து அவரை நீக்கி இருந்தாங்களே, அவருக்கு எப்படி சீட்டு கொடுத்தீங்க? அம்மாவால் நீக்கப்பட்டவர் தானே, அவருக்கு எப்படி சீட்டு கொடுத்தீங்க? இந்த மணல் மாஃபியா அவரோட சகோதரருக்கு திருச்சியில சீட்டு கொடுத்தீங்களே, அது எப்படி சீட்டு கொடுத்தீங்க? அப்ப இதெல்லாம் நீங்க எந்த அடிப்படையில வந்து சீட்டு கொடுத்தீங்க? நீங்க ஏதோ ஒரு இதை நிர்ணயம் பண்ணுங்க, அம்மாவால் நீக்கப்பட்டவர்கள் தான், ரைட் நாங்க ஏத்துக்கிறோம்ப்பா. அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றது வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் உட்கட்சி பிரச்சனையில நான் தலையிடலைன்னு சொல்லிட்டாரு. நாங்க உட்கட்சி பிரச்சனையவே பேசல, ஆனா நீங்கெல்லாம் வந்து செங்கோட்டையன் அந்த சந்திப்பு இதை பத்தி எல்லாம் போடுறீங்க என்று வந்து சொல்றாரு. ரைட்டு, ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்லுங்க. உங்க ஒப்புதல் இல்லாம செங்கோட்டையன் சென்று
நீங்க செங்கோட்டையனுடைய பதவிகளை பறிப்பதற்கு முன்னால், நீங்கள் அமித்ஷாவை சந்திப்பதற்கு சற்று முன்னால நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார். அந்த படங்கள் வெளியில வந்தது ஆதாரத்தோட. அமித்ஷா அவர்களை சந்தித்தார். அந்த படங்கள் ஆதாரத்தோட வந்தது. பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர் பொதுவெளியில திரு செங்கோட்டையன் அவர்கள் கருத்து தெரிவித்தார். உடனே நீங்க அதை ஏத்துக்கிட்டு போய் அமித்ஷாவை சந்திச்சு 3 கார்ல இன்னைக்கு மாறி போனீங்க. அது கூட ஒரு கார் பஞ்சர் ஆயிடுச்சு, இன்னொரு கார்ல பெட்ரோல் இல்ல, நீங்க ரொம்ப ஏழை இல்ல, அதனால 3வது கார்ல போய் தான் அமித்ஷா வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்க. டாக்ஸியில தான் போனீங்கன்னே வச்சுப்போம். அப்ப எதுக்காக அன்னைக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சீங்க? உட்கட்சி பிரச்சனையில செங்கோட்டையன் பஞ்சாயத்துல தானே உங்களை அவர் கட்சிக்கு உள்ள கூட்டணிக்கே நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்ப அன்னைக்கு மட்டும் எப்படி? சரி, செங்கோட்டையன் சந்திக்கவே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இதுவரைக்கும் சொல்லியிருக்காரா? இல்ல, அவர் நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்களா? நிர்மலா சீதாராமன், அமித்ஷா சொல்லியிருக்காங்களா? அவர்கள் யாரும் மறுக்கல. சரி, உட்கட்சி பிரச்சனையில நீங்க அமித்ஷாட்ட நாங்க உட்கட்சி பிரச்சனையெல்லாம் எதுவும் பேசலைன்னு சொல்றீங்க. நீங்க இவர்களை சேர்த்த முடியாதுன்னு சொல்றீங்க. நயினார் நாகேந்திரன் இவர்கள் கூட்டணியில் எல்லோரும் இணைவார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் அதிமுக இணைவதற்கு முன் என்டிஏ கூட்டணியில பயணித்தவர்கள். அப்ப குறைஞ்சபட்சம் திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தலாம்ல, நான் கட்சியில சேர்த்துக்க மாட்டேன். அவர்கள் என்டிஏவோட திரு ஓபிஎஸ் கூட என்டிஏவோட போன தேர்தலில் சுயேட்சையாவது பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டவர். அப்ப அவர் சுயேட்சையாகவோ தனி அணியாகவோ தனி கட்சியாகவோ கூட்டணி வைத்து போட்டியிடலாம். திரு தினகரன் தனி கட்சி, அதனால அவர் கட்சியில சேர்த்துக்க சொல்லும் கேட்கல, அவர் தனி கட்சியா போட்டியிடலாம். இவர்கள் கூட்டணியில் என்டிஏவோடு பயணிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று கூட்டணி தலைவர்கள் என்கிற வகையில் அவர்களோடு நான் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறேன். இதை சொல்லாமே நீங்க சொல்லி அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப வன்மம் யார் மனதில் இருக்கு? எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. அப்ப நீங்க எனக்கு தன்மானம் வருமானம் நல்லா நேத்து பேசினாரு. அப்ப அது யாரு? அப்ப நீங்க தானே அதை தடுக்கிறீங்க. அப்ப அவர்கள் கூட்டணியில இருக்கிறாங்க, அவங்க பாஜகவோட இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்குள்ள நாங்க போய் சேர்ந்து இருக்கிறோம். அது பாஜக கட்சி அவர்களை அந்த கூட்டணியில இணைச்சு செய்யறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. கூட்டணி தலைவர்களாக நாங்கள் அவர்களை அங்கீகரிக்கிறோம். ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட சுயேட்சையாக அங்க போட்டியிட்டார். அதே மாதிரி அவர் போட்டியிடுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு போலாமே. அது ஏன் வெளிப்படையாக சொல்ல இந்த குழப்பத்தை உருவாக்குறதே நீங்க தானே. அப்ப ஏன் அதை நீங்க மறுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, அந்த பசும்பொன் தேவருக்கு நீங்க பேசுனீங்க. இதே மாதிரி அம்மாவுக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டீங்களே, அதை பத்தி ஏன் நீங்க அமித்ஷாட்ட பேசல? பாரத ரத்னா குறித்து சொல்லியிருக்கோம் அப்படின்னாரு. ஆமா, அதை ஏன் நீங்க அம்மாவுக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டீங்கல்ல, அதை ஏன் இது வரைக்கும் நீங்க அதை பத்தி பேசல? அதையே அமித்ஷாட்ட அதை பத்தி பேசுறேன்னு சொல்லலையே. அட்லீஸ்ட் அம்மாவையும் சேர்த்து ரெண்டையும் பேசணும்னாவது நீங்க சொல்லியிருக்கணும். அதை சொல்ல இல்ல. இது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை அவர்கள் பாதுகாத்தார்கள். அந்த நன்றி விசுவாசத்துக்காக நாங்கள் பாஜகவோடு பயணம் செய்கிறோம் பேசுனீங்க. உங்க உள்ளத்தில் இருக்கிறத உண்மையை சொல்லி இருக்கிறீங்க, நான் அதை மறுக்கல. ஆனால் அதனுடைய அரசியல் விளைவுகள் என்ன என்று யோசிச்சு பார்த்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டுக்கு விரோதமாக திராவிட இயக்க கொள்கைகளுக்கு எதிராக சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு இந்த நன்றி விசுவாசத்துக்காகத்தான் நீங்கள் அன்றைக்கு ஆதரித்தீர்கள். அவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான திட்டங்களை, திராவிட கொள்கைகளுக்கு எதிரான செயல்பாடுகளை, சிறுபான்மையினர் நலனுக்கு எதிரான செயல்களை அவர்கள் தமிழகத்தில் கொண்டு வந்ததற்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீர்கள் அல்லவா? அப்ப அதுவும் உங்களை முதலமைச்சராக அவர்கள் பாதுகாக்கிறார்கள், தாங்கி பிடிக்கிறார்கள், ஆதரவளிக்கிறார்கள்ங்கிறதுக்காக நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிமுக கட்சியை, திராவிட கொள்கைகளை, நீங்க சொல்றீங்களே தன்மானம், அந்த தன்மானத்தை எல்லாம் அடகு வச்சுட்டு நீங்க இந்துத்துவ கொள்கைகளுக்குள்ள போயிட்டீங்களா? சரி, இது கூட கடந்த காலம்.
நீங்க அந்த தப்பை செஞ்சீங்க, மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல, திருப்ப தேர்தல்ல எடுக்கல. இப்ப திருப்பி எடப்பாடி பழனிசாமியே பேசினார் இல்லையா பல இடங்கள்ல, நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கலாம், ஆனால் சிறுபான்மையினர் நலனுக்கு எதிராக அந்த கட்சி செயல்பட்டால் எதிர்த்து குரல் கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். யாருங்க பேசினாங்க? தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக பாஜக செயல்பட்டால் இந்த எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பொறுக்க மாட்டான் சொன்னீங்கல்ல. கூட்டணியே கிடையாதுலாம் சொல்லியிருக்கேன். இனி எப்போதும் கூட்டணியே கிடையாது பாஜகவுடன் எல்லாம் பேச. நான் அதுக்குள்ள கூட போகல. நீங்க கூட்டணி கிடையாது, நீங்க அது அரசியல் இன்னைக்கு வச்சிடுறீங்க, அது உங்க முடிவு. நீங்க ஏன் இந்த முடிவு எடுத்தீங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் இது கிடையாது. ஆனா இப்ப நீங்க இப்படி எல்லாம் நான் வந்து நன்றி விசுவாசத்துக்காக அவங்களோட கூட்டணி வச்சுட்டேன்னா, அப்ப நாளைக்கு அந்த நன்றி விசுவாசத்தால வருகிற தேர்தலில் நீங்கள் உங்கள் கூட்டணி மீண்டும் வென்றால் சிறுபான்மையினர் நலனை எதிராக பாஜக செயல்பட்டால் நீங்கள் நன்றி விசுவாசத்தோடு பாஜகவுக்கு அடக்கமாக இருப்பீர்கள் என்று சிறுபான்மையினர் உங்களை பார்த்து அச்சப்பட மாட்டாங்களா? திராவிட கொள்கைகளுக்கு எதிரான, திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிரான மத்திய பாஜகவினுடைய நடவடிக்கைகளுக்கு நீங்கள் வாய்மூடி மௌனமாக இருந்தால் நீங்கள் நன்றி விசுவாசத்துக்காக பாஜகவிடத்துல கைகட்டி வாய்போத்தி நிற்கிறீர்கள். அதனால வந்து உங்களுக்கு வாக்களிக்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அடுத்து அதிமுக என்பது மோடியா லேடியா என்கிற உணர்வோடு உருவாக்கப்பட்ட கட்சி. 2014க்கு பிறகு நீங்க அம்மா நீக்கினவங்கள நீக்க மாட்டீங்க, மோடியா லேடியான்னு அம்மா கேட்டாங்களே 2014ல, அப்புறம் அவங்களோட போய் எப்படி கூட்டணி வைக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க விசுவாசங்கிறீங்க, அவங்க தான் ஆட்சியை பாதுகாப்பாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அதுல நிலைப்பாடு மாத்திக்கலாம்னா அன்னைக்கு வேண்டப்படாதவர்களாக அம்மா இருந்த போது இருந்தவங்க கூட இன்னைக்கு வேண்டப்பட்டவர்களாக கூட இருக்கலாம்ல. திருப்பி இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு அவர்கள் தேவைப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லையா? அதை ஏன் நீங்க வந்து பரிசீலனை வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க? அடுத்து தமிழ்நாட்டு வாக்கு வங்கியில திராவிட கொள்கைகளுக்கு ஆதரவானது 85%. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிறது 15% தான். பழைய கால அந்த தேர்தல் வரலாறு, தேர்தல் கால புள்ளி விவரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரியும். இந்த 85%த்துல 40-45%, அதாவது அதிமுக கூட்டணி 45% வாங்குற பொழுது திமுக கூட்டணி 40% வாங்கும். இது மாற்றி திமுக கூட்டணி 45% வாங்குற பொழுது அதிமுக கூட்டணி சுமாரா சில சதவீதம் கூட குறைச்சல் வரலாம். அப்ப இந்த 85% திராவிட கொள்கைகளுக்கான உண்டான வாக்கு வங்கி தானே. அப்ப நீங்க இப்ப நீங்க திராவிடத்துக்கு எதிராக இந்துத்துவ சித்தாந்தங்களில் எடப்பாடி பழனிசாமியை 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக அவர்கள் தாங்கி பிடித்தார்கள் என்கிற விசுவாசத்துக்காக நான் அவர்களுக்கு நிரந்தர அடிமையாகிவிட்டேன், என்றென்றும் நான் அடிமை, விசுவாசமிக்க அடிமை, அமித்ஷா அவர்களை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அடிமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிதானே சொல்றாரு. அண்ணா பிறந்த நாள் விழால நீங்க வந்து சொன்னீங்க. நீங்க இல்லைன்னா என்ன சொல்லி இருக்கணும்? அமித்ஷா அவர்களே அம்மா இருந்த காலம் வரைக்கும் நீங்க சென்னையில வந்து தானே பார்த்தீங்க, நான் எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஆளா இருக்கலாம், அதிமுக பொதுச் செயலர் வலிமையான தலைவன், வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அப்ப 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 இந்த வாக்கு வங்கி நமக்கு சிதைஞ்சிராதா? திராவிட கொள்கைகள் சிதைஞ்சிராதா? 85%க்குள்ள நம்ம 40-45% இருந்த வாக்கு வங்கியை இழந்துட்டு 2.5%, 3%, 5% இருக்கிற பாஜக வாக்கு வங்கி பின்னால போறது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லதா? சரி, அப்படி போனா கூட பரவாயில்ல, எல்லோரையும் அரவணைச்சிங்கன்னா ஒரு திராவிட கட்சியாக கருத்து மாறுபாடு இல்லாம நம்ம வந்து பயணிக்கலாம். நீங்க அந்த இடையில இன்னொரு டயலாக் வேற விட்டார, என்னது ஒரு விவசாயி முதலமைச்சர் ஆனா இவ்வளவு சிரமங்களை அப்படியே 2 சொட்டு கண்ணீர் விட்டுருக்கலாமே, நல்லா இருக்கும்ல பாக்குற போது சீன் போடுறதுக்கு. 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் கூட கர்ச்சிப்பு எடுத்து தொடங்கல. அமித்ஷா என்ன கதற கதற அடிச்சிட்டாரா, கண்ணீர் மல்க வெளியே வந்தீங்களா? அதுக்கு பதில் சொல்லுன்னா அதை விட்டுட்டு நான் என்ன ஒரு விவசாயின்னு இப்படி சொல்றாங்க, நான் குண்டா இருக்கிறேன்னு இப்படி சொல்றாங்க, எனக்கு தொப்பை பெருசா இருக்குன்னு இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பிறந்தநாள் விழாவில் தேவையில்லாத பேசி வாயை விட்டு அவரா தனக்கு விமர்சனங்களை தேடிக்கொண்டார். அமித்ஷா அவர்கள் வீட்டில் இவர் செக்யூரிட்டி இவங்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டதுக்கு அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அதெல்லாம் போயிட்டு போகுது.
அடுத்து நீங்க விவசாயியா இருந்த என்ன, யாரா இருந்த என்ன, தமிழ்நாட்டுக்கு வந்து சிறந்த விவசாயி தேவை அப்படின்னம்னா அது விவசாயத்துறையில உங்களுக்கு ஏதாவது பட்டம் பதவி பரிசு கொடுக்குற அன்னைக்கு பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் தேவை. நல்ல விவசாயி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. படிப்பறிவு இல்லாத காமராஜர், எம்ஜிஆர் என்ன பெருசா படிச்சிருந்தாரா என்ன? இல்ல. எந்த துறையில இருந்து வேணாலும் வரலாம். எந்த துறை, சினிமா துறையில இருந்து வந்து வரலாம், ஆசிரியர் துறையில இருந்து வரலாம், எழுத்து துறையில இருந்து வரலாம், எந்த துறையை சார்ந்தவர்களும் வந்து வரலாம். அதனால நான் விவசாயி இந்த இதெல்லாம் வந்து நான் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்தேன், அதனாலதான் அதுல இருந்து குறை சொல்ல முடியாம எதிர்க்கட்சி இது நீங்க சிறந்த ஆட்சின்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்க ஆட்சி சிறந்ததுன்னு மக்கள் சொல்லி இருந்தா உங்களை திருப்பி ஆள்வதற்கு அனுமதிச்சிருக்கு. நீங்க ஜாதி அரசியல் செஞ்சீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட திரு ராம்தாஸ் அவர்கள் கோரிக்கையை ஏற்று 10.5% கொடுத்தீங்க. அதனால தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வாக்கு வங்கி உண்டாச்சு. தென் மாவட்டத்தில் இப்ப உங்களை ஒரு சாதிய வெறியனாக பார்க்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயங்குறாங்க. அப்ப உங்க தலைமையில அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் எல்லோரும் ஒருங்கிணைக்கிறது அவசியம். ஏனால் உங்களால் நீக்கப்பட்டவர்கள் ஒரே ஜாதிக்காரங்களா இருக்கிறாங்க. இல்லைன்னா உங்க ஜாதியை சார்ந்தவர்கள் நீங்க பொறாமையில நீக்கிட்டீங்க, உங்களுக்கு போட்டியாளர்களை நீக்கிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால கட்சியை ஒன்றுபடுத்துங்க, ஒற்றுமைப்படுத்துங்க, வலிமைப்படுத்துங்க. தயவு செஞ்சு இந்த விமர்சனங்களுக்கு ஆளாகாம நடந்துக்கங்க. ஒன்றுபட்ட அதிமுகவாக நல்ல வலிமையான கூட்டணி அமைத்து தேர்தலில் சந்தித்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்கு. ஆனா இவ்வளவு பேர் சொல்லியும் ஏன் அவர் ஒன்றுபடுறதுக்கு மறுக்கிறாரு? இல்ல அதுக்கு வேற எதுவும் காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவரை தானே கேட்கணும். இல்ல அவர் எல்லாருமே வந்து அவர் முதல்ல அமித்ஷா பேரை இந்த அம்சான்னு சொல்லாம அத எல்லாம் கேட்கறாங்க. யாருன்னு இந்த அம்சா, டெல்லியில அம்சான்னு யாராவது ஒரு லேடி இருக்கிறாங்களா அப்படி கேட்கறாங்க. அது அம்சா இல்லப்பா, அமித்ஷா. அப்படியான இந்த அம்மா இவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அம்சான்னு யாராவது இவருக்கு வேண்டியவங்க அம்சான்னு யாராவது இருக்கிறாங்களா? இன்னொரு பக்கம் இன்னொரு எதிர்கேள்வியும் என்னவா இருக்குன்னா, ஒருங்கிணைந்த அஇஅதிமுக உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அஇஅதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஓகே. ஆனா இந்த பிரிஞ்சிருக்கவங்களே ஒன்றா இல்லையே. இப்போ சசிகலாவும் டிடிவியுமே ஒன்னா இல்ல. சரி, எல்லாரும் அதிமுக இணையணும்னு தானே சொல்றாங்க. அவங்க ஒன்றிணையணும். எல்லாரும் நாங்கெல்லாம் ஒன்றாகி அதிமுகவுக்கு போட்டியாக இன்னொரு புது கட்சியை உருவாக்குறோம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன? அப்படி எதுவும் தினகரன் வந்து கூட்டணி வச்சுக்கிறேன்னு தானே சொல்றாரு. அப்ப அந்த கூட்டணியில தினகரன் இருக்காருப்பா, அவருக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னா தீர்ந்து போச்சு இல்ல. பொதுவா இப்ப எல்லாருமே வந்து பாஜக தான் பின்னாடி இருந்ததும், குறிப்பா அமித்ஷா தான் அந்த பிரச்சனைகள் இருக்கிறாங்க. இவங்க செங்கோட்டையனுக்கு பின்னாடியும் அவங்க தான் இயக்குறாங்க. எடப்பாடி சொல்லிட்டாருல, எடப்பாடி தான் இல்லைன்னு சொல்லிட்டாருல. அப்புறம் ஒன்றுபட்ட அதிமுக தேவைன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. அப்புறம் ஏன் நீங்க அவரை பதவி விட்டு எடுக்கிறீங்க? அமித்ஷாவை சென்று சந்தித்தது, செங்கோட்டையன் சந்தித்தது பிரச்சனை இல்லை. கட்சி ஒன்றுபடுத்தப்படணுங்கிறது எல்லாரும் சொல்றதுதான், அதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் அவரை பதவி விட்டு எடுத்தீங்க? அதே போல கூட்டணி குறித்து முடிவு எடுக்கிறதும் அது நாங்களும் அமித்ஷா அவர்களும் பேசி முடிவு எடுப்போன்ற மாதிரி. பொதுக்குழு முதல்ல முடிவு எடுக்கணும். முதல்ல பொதுக்குழு இவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கா? கூட்டணி குறித்து பேசி நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு நாங்க பொதுச் செயலருக்கு அங்கீகாரம் கொடுக்குறோம் என்று சொன்னாங்களா என்ன? அது எதுவும் இல்லை. ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இப்ப செங்கோட்டையன் மட்டும்தான் வெளியில வந்து குரல் கொடுத்திருக்காரு. மத்த அவர் கூட போன 5 முன்னாள் யாராவது இந்த கட்சி ஒன்றிணைய வேணாங்க, ஜெயிக்க இவரே தானே சொன்னார், எனக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை. யாராவது ஒரு தலைவன் தேர்தலுக்கு முன்னால நான்லாம் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க, எனக்கு தேவையே இல்லைங்க, எனக்கு தன்மானம் தாங்க பெருசு. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனின் தன்மானத்தை விட 1.5 கோடி அதிமுக தொண்டனின் தன்மானம் பெருசு. அதான் அவர் புரிஞ்சுக்கணும். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி.